நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சின்ன சின்ன வழக்கறிஞர்கள் மாநிலத்தினுடைய கோர்ட்டுல எல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல எல்லாம் போயிட்டு அதிகமான எண்ணத்துல வந்து கேஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டினுடைய தயத்தை வீணாக்குறீங்களே, அவங்க எல்லாம் தான் கரப்பாம்பூச்சி மாதிரி வரீங்களேன்னு கேட்டிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் முதல்ல. அவர் சொன்னதுனால இது ஒரு மாபெரும் சர்ச்சையாயிடுச்சு. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்றால் அது விஜய் செய்த மாபெரும் புரட்சியாகத்தான் நான் கருதுகிறேன். சமூக நீதி என்று சொல்லி வந்து ஏமாற்றி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் அவர்கள் சட்டை அடி பதில் கொடுத்தார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு ஐடியாஸ் வருங்க, புதுசா என்னென்ன பண்ணணும் வரும். நீங்க ஊழலையே மொழிங்கி ஊழலையே சாப்பிட்டு ஊழலையே பண்ணி பாருங்க, அதுக்குதான் ஷாட் அடி கொடுத்தாங்க இந்த திமுக ஒழிச்சாங்க ஜனங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காணொளி மூலம் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் கார்த்திக். நமஸ்காரம். தமிழக அமைச்சரவை பதவியேற்றதுக்கு 23 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றிருக்காங்க. அதில் பார்க்க போனோம்னா பாதி முகங்கள் வந்து நம்ம எளிதில் சந்திக்கக்கூடிய முகங்களாகவும் ஒரு இளைஞர்கள் பட்டாளமாகவும் நிறைய இருக்கு. நம்ம எப்படி நம்ம ரோட்ல கிராஸ் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பையன் இருப்பார்ல, அவர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. அந்த அதிகார முகங்கள்னு எதுவுமே தெரியல. திராவிட கட்சிகள்ல பார்த்தோம், இதுவரை பார்த்து பழகிய முகங்கள் எதுவும் நமக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதை செய்தி மலர் நேயர்களுக்கும் கார்த்திக்கும் என்னுடைய நன்றிகள். நான் உணர்ச்சிப்படுவேன். அதற்காக தாங்கள் என்னை பற்றி தவறாக எண்ணக்கூடாது. 75 வயதிலும் படிக்கிறேன் என்று. திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் செய்த குடும்ப ஆட்சி ஒழிந்தது, மன்னர் ஆட்சி ஒழிந்தது. விஜய் வாழ்க என்று நான் மனதமாற சொல்லுவேன். காரணம், நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்தாலும் நான் ஒரு மனிதன். மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்தது தமிழக 5 கோடி வாக்காளர்கள். தமிழ் வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்றால் அது விஜய் செய்த மாபெரும் புரட்சியாகத்தான் நான் கருதுகிறேன். சமூக நீதி என்று சொல்லி வந்து ஏமாற்றி வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் அவர்கள் சட்டை அடி பதில் கொடுத்தார். எதற்காக என்று கேட்டால் நான் மரியாதையுடன் சொல்லிக் கொள்கிறேன், விஜய் அவர்களுக்கு நன்றி. காரணம் என்ன என்று கேட்டால் பல சமுதாயத்தினை உள்ள நுழைச்சிருக்காரு. முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாரும். காங்கிரஸ்காரங்க வந்திருக்காங்க உள்ள. 52 வருஷம் கழிச்சு. ஆனா விஜய் செய்த மாபெரும் புரட்சி என்ன என்று கேட்டால் 2 பிராமணர்களை சேர்த்தது. ஒதுக்கப்பட்ட சமுதாயம். சமூக நீதி என்றால் இதுதான் சமூக நீதி. அதைத்தான் நிலைநாட்டினார் விஜய். நான் ஒரு பிராமணன், நான் அதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா என்னுடைய பிராமணத்துவத்தை இன்னத்துக்கிட்ட புகுத்த மாட்டேன். அடுத்தவனுக்கு மரியாதை தருவேன், எனக்கு மரியாதையை நான் கோருவேன். அதைத்தான் விஜய் செய்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, தமிழகத்தில் தாங்கள் கூறியது இளைஞர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு புரட்சிகரமான மாறுதல். காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த அனைவரையுமே மந்திரி பதவி கொடுத்திருக்கிறார். 20 வருடம் 10 வருடம் அவங்களோட பயணம் செய்தவர்கள். அந்த ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்களை நான் நன்கு அறிவேன். அவர் ஒரு சமையற்காரியுடைய மகன். ஸ்ரீரங்கம் கோவிலில் சமையலறை மட்டப்பள்ளி என்று சொல்வார்கள் பிராமண பாஷையில், ஐயங்கார் பாஷையில பணிபுரிந்திருந்தவர். அரசியலில் குதித்தார். ஹிந்து என்ற பத்திரிகையினுடைய வீட்டுக்கெல்லாம் சமையல் பண்ணக்கூடிய அந்த அம்மையாருடைய மகன் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார். போதாத குறைக்கு பல IAS அதிகாரிகளும் பணிபுரிந்த அந்த அம்மையார் மகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்தவன். அவனுக்கு மந்திரி கொடுத்திருப்பதனால் நான் விஜயை பாராட்டுகிறேன். காரணம் என்னன்னாங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு ஐடியாஸ் வருங்க, புதுசா என்னென்ன பண்ணணும் வரும். நீங்க ஊழலையே மொழிங்கி ஊழலையே சாப்பிட்டு ஊழலையே பண்ணி பாருங்க, அதுக்குதான் ஷாட் அடி கொடுத்தாங்க இந்த திமுக ஒழிச்சாங்க ஜனங்க. ஆக இன்று காங்கிரஸ் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதே கவர்னர் பாருங்க, புலப்பினர் ராகுல் காந்தி வாழ்கன்னு விஸ்வநாத் சொல்லல பாருங்க. அதை தவிர கவர்னர்
பூச்செண்டு கொடுக்க வச்ச தமிழ்நாடு அதிகாரிகள்லாம் சீஃப் மினிஸ்டர் பேரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஒதுக்கி இருந்தாரு. தமிழ்தாய் வாழ்த்து 3வது போச்சுன்னுட்டு ஒரு பெரிய பிரச்சனை கலப்புவாங்க திமுக. அது ஒண்ணும் இல்லாத ஆயிடுச்சு. கண்டிப்பா இப்ப அதான் உங்களை கேட்க நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே வேவ் லெங்க்ல இருக்கிறதுனால we understand each other. இது பாருங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை. தமிழகம் இந்தியாவில் தானே இருக்கிறது. வெள்ளை ஒண்ணும் இல்லையே, ஸ்ரீலங்காலயோ பாகிஸ்தான்லயும் இல்லையே. இல்ல இது கவர்னன்ஸ் ஃபங்க்ஷன்னால அவர் நடத்துறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதுதான் செய்யணும்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? எது இருக்கோ கவர்னர் முடிவுங்க. கவர்னர் ஒரு RSS காரர் செஞ்சு முடிச்சாங்க. எப்படி திமுக அமைச்சரவையில் பிராமணனை சேர்க்க கூடாது என்று இருந்தார்களோ, பிராமணியத்துக்கு எதிர்த்தேன்னு சொல்றாங்களோ, அவனுக்கெல்லாம் எப்படி ஸ்டாலின் பண்ணாரோ, அவமானம் பண்ணாரோ, இன்னைக்கு விஜய் நன்னா பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் விஜய் செய்த மாதிரி கவர்னர் செஞ்சிருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்து என்பது மரியாதை கொடுத்திருக்காரு. யாரும் இல்லைங்கள. இந்தியாவுள்ளதானே இருக்கிற தமிழ்நாடு, இந்தியாவுக்கு வெளியில இல்லையே. ஆக மொத்தம் வந்தே மாதரம் என்பது ஒரு வட இந்தியாவின் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தினுடைய 150 வருடத்திற்கு முன்னர் இந்த பாட்டை சுதந்திர தாகம் என்று பாடினார். அதைத்தான் மகாகவி பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்பொழுது 100 வருடத்திற்கு முன்னதாக. அதை பாடுவதில் தவறு என்ன? ஒன்று. 2வது ஜனகணமன தேசிய கீதம். இன்று இதே கம்யூனிஸ்ட்காரர்களை நிற்க வச்சாரு பாருங்க அந்த பாடும்பொழுது. திருமாவளவனும் நின்னாரு, வீரபாண்டியனும் நின்னாரு, சண்முகம் நிக்கிறாரு. வாக் அவுட் பண்றதானே தைரியம் இருக்குதா? வாக் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. மந்திரி பதவி வேணும். ஆனா இப்ப தாவேகா பதவி ஏற்கும் போது அவங்க தமிழ் பாட்டினா வரம் வன்னி அரசெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களா? ஆதவர்ஜனா பதில் சொன்னா இப்ப என்ன பதில் சொல்ல போறாரு? நீ வெறும் தமிழ் தாய் வாழ்த்து கவர்னர் சொல்ல, நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போவீங்களா? இல்ல இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையான விஷயம் கிடையாது இல்லையா? அது இவங்க பிரச்சனை ஆக்குறாங்களே. காரணம் என்ன இருந்தால் விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு காங்கிரஸ் வந்திருக்கு. நீ எழுதி வச்சுங்க கார்த்திக், இன்னைக்கான இந்த வீடியோ நீங்க திருப்பி போட்டு பார்க்க வேண்டும். காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை ஏதாவது வந்தா இந்த காங்கிரஸ்காரன் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு போடுவாங்க. அதை தவிர நான் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியை எதிர்பார்க்கிறேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை அரசாங்கமா என்று. காரணம் என்று கேட்டால், நம்ம சீமான் அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி இன்று சீமான் பேட்டியை நான் பார்த்தேன். திமுகவினுடைய ஓட்டுல வாங்கிட்டு தூய சக்தி தீய சக்தின்னு வாங்கிட்டு அவங்களுக்கு மந்திரி பதவியை கொடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் செய்தது மாபெரும் துரோகம் தமிழர்களுக்கு. எப்படிங்க நீங்க ஒரு பொண்டாட்டியோட கல்யாணம் பண்ணிட்டீங்க, இன்னொரு பொண்டாட்டி மேல எப்படிங்க கை வைக்க முடியும்? சட்டத்துக்கு நாணயம் இல்ல, அது சட்டவிரோதமோ என்ன, இட் இஸ் நாட் டீசென்டா இல்லை. அதை தவிர இந்த தாவேக அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கையில ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதா? எதற்காக இதெல்லாம் பண்றாரு? ஒண்ணு. இதுல ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கம்யூனிஸ்ட் தான் வரமாட்டேன்ட்டாங்க. விடுதலை சிறுத்தை IUML 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இது தாவேக திமுக கட்சி மாதிரி தான் இருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாகவே மு.க. ஸ்டாலின் அரசில் அதிமுக காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அது ஒரு கூட்டணி அரசாங்கமா தான் நடந்தது. ஆமா, ஒரு 12 அமைச்சர்கள் அதிமுக இருந்து வந்தவங்க தானே திமுக அரசாங்கத்துல. ஆமா, இப்ப பாருங்க, இதுல விஜய் அரசாங்கத்தை 8 பேர் திமுக இருந்து வந்தவங்க தமிழ் வெற்றி கழகத்தில் இருந்தாங்க. தவிர 2 காங்கிரஸ்காரங்க, 2 விடுதலை சிறுத்தை கட்சி, ஒரு IUML வந்ததுன்னா என்ன ஆகும்? அதை தவிர இன்னொன்னு சொல்றேன், இன்னும் 1 மாசத்துக்குள்ள CV சண்முகம், SV வேணுமணி சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த காங்கிரஸ்காரங்க ரிசைன்மெண்ட்டுக்கு போட்டியை பழக்கத்துக்கு கிளம்பிடுவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க. இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? திருப்பி அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. அப்பதான் நிலையான ஆட்சி வரும். இல்லாம இந்த அரசாங்கத்தை திமுக கழுத்து விட்டுருவாங்க. ஒரு விதத்துல அதிமுக அந்த ஒரு சென்ட் அவங்க மட்டும் பிரிஞ்சு வந்தாலுமே அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறதுனால அது ஒரு சரியான முயற்சியா இருக்குமா அவங்க சேர்றது? முயற்சியோ இல்லையோ, தன்னுடைய அரசாங்கத்துக்கு விஸ்வநாத் பிரதாப் சிங் எப்படி பாஜகவையும் கம்யூனிஸ்ட் வச்சு 1989 பண்ணாரோ அதே மாதிரி விஜய்க்கு பண்ணோம்னு நினைக்கிறாரு. காங்கிரஸையும் அதிமுகவையும் எல்லாத்தையும் ஒன்னா வச்சுன்னு ஒரு சர்வ கட்சி அமைச்சரவை மாதிரி பண்ணிருக்காரு விஜய். அது வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த அதிமுக இருந்து வந்தாங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. 25 இடத்துக்கு பொது தேர்தல் வரும். அதை விட நீங்க ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் போலாமே. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு யூ கேன் கண்டெஸ்ட் இன் பிசினஸ் சிம்பிள். அப்புறம் நீ ஒரு 2 மாசம் கழிச்சு மந்திரி சபையில சேர்ந்து 5 வருஷம் இருக்குங்களா உங்களுக்கு?
இன்னில இருந்து அடுத்த 5 வருஷம் CV சண்முகத்துக்கு ஏன் அவ்வளவு ஆசை டக்குன்னு? அதை தவிர இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்ப பாருங்க, ராஜ்யசபால 5 MP இருக்காங்க அதிமுகக்கு. இன்னும் போக போக 2031 26 31 மட்டும் அதிமுகவுக்கு ராஜ்யசபால இடம் இல்லாத போயிடுங்க. ஆமா, ஆளே இல்லையே. ஆமா, ஆளே இல்லை. இப்ப வந்து CV சண்முகம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அனுமதி இல்லாம ராஜினாமா பண்ணிட்டு நான் டெல்லியில கேள்விப்படுறேன். CP ராதாகிருஷ்ணன் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். என்ன வந்து ராஜினாமா கொடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா அதிமுக வந்து இப்ப அங்க அன்ரெகனைஸ் பார்ட்டியா போயிடுச்சு. ஏன்னா 5 பேர் இருந்தாதான் உனக்கு ரெகனைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ரூல் இருக்கு. 4 பேர் ஆயிட்டாங்க. அப்ப இந்த 2028 2 பேர் ரிட்டையர் ஆங்க, அப்ப 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படி குறைஞ்சுன்னு வந்துடும். அப்படி தமிழகத்தில் இருந்து காங்கிரஸ்காரர்கள் தமிழக ராஜ்யசபால P. சிதம்பரம் ஒருத்தர் தான் இருக்காரோ, அந்த மாதிரி அதிமுக நிலைமை வந்துடும். அந்த இடங்கள் ஃபுல்லா இப்ப தாவேகாக்கு வரும் இல்லையா? அந்த இடம்ல தாவேகாக்கு வரும். இப்ப தாவேகாக்கு சப்போஸ் திருமாவளவனே மந்திரி ஆயிட்டான்னு வச்சுங்க, நான் கேள்விப்படுறேன் அந்த சிதம்பரத்தை தாவேகா கண்டெஸ்ட் பண்ணி லோக்சபாலே வந்துடுவான்னு சொல்றாங்க. ஏதோ சூழ்ச்சி நடக்குதுங்க உள்ள. நேற்றே நிறைய ஆதரவுலாம் தெரிவிச்சு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு சிதம்பரம் தாவேகாவை வாழ்த்தி. இதற்கு நேற்று அமைச்சரவைக்கலாம் அவரை மாதிரி ஒரு அயோக்கிய ஆளுக்கு இருக்க முடியாதுங்க இந்தியால. தமிழக வெற்றி கழகத்துக்கு திட்டிருந்தாரு. யோக்கியமான ஆறு இல்லைங்க. அவர் ஜெயில இருந்து வந்தவர் தானே, ஊழல் செய்தவர் தானுங்க அவரு. அவர் வந்து நேற்று மட்டும் திமுக தாவேகாவோட போறதுன்னு இருந்ததுங்க. காங்கிரஸ் தாவேகாவோட போகணும், அதை கெடுத்து வச்சு சிதம்பரங்க. இல்லாட்டி அறுதி பெரும்பான்மை வந்திருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? காங்கிரஸ் முன்னாடி தேர்தலுக்கு முன்னால கொடுத்தது சிதம்பரம், அதை உருவாக்கி கொடுத்து சிதம்பரம் தானே திமுக காங்கிரஸ் போனதுனால. அதனாலதான் நான் சொல்றேன், சிதம்பரத்தினுடைய ஒரு இப்ப என்னது பாராட்டுறாரு, ராஜ்யசபா போகணும் 85 வயசுலயும். ஆமா, என்னங்க இந்த பதவி ஆசை? நீங்க சாக்கடை மட்டுமா, கட்டட பாறை மட்டுமா நீங்க இருப்பீங்க பதவியில? என்னங்க இது இளைஞர்? அதுதான் நீங்க கரெக்டா சொன்னீங்க ஆரம்பிச்சு, இளைஞருக்கு நிறைய பதவி கொடுத்துட்டாரு விஜய்னுட்டு. இதனால்தான் ஒரு சமூக புரட்சி தமிழகத்தில் வந்திருக்கிறது. வயசானவங்களுக்கு எல்லாம் வெளில, இன்க்ளூடிங் மீ நான் சொல்றேன், ஒரு 60-70 வயசு வெளில வந்துடுறாங்க. எதுக்கு? why should you sing out to the power? கடந்த 40-50 வருடங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குரல், அந்த திராவிட குரல்கள், அந்த முகங்கள் எல்லாம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான இவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு குரல் இருக்கும்ல. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் என்ன பண்றான்? ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் எடுக்கிறான். அதை தவிர ஹோட்டல்ல வேலை செஞ்சு வந்திருக்கான். இதுதான் விஜய் செய்த புரட்சி. இதை இன்னும் சொல்றேன், எழுதி வச்சுங்க. விஜய் வந்து இன்னும் 15 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல எடுக்க முடியாது. இப்ப பாருங்க, துரைமுருகன், KN நேரு, அப்புறம் TR பாலு, ஜெகத் ரக்ஷகன், யார் யாருக்கு 60 வயசு மேல இருக்கோ அதெல்லாம். அதுக்குதான் இந்த எழிலன்கிற MLA ட்வீட் போட்டாரு, 60 வயசு மேல ரிட்டையர் ஆகணும். அது இன்க்ளூடிங் MK ஸ்டாலின். இன்னும் 5 வருஷம் கழிச்சா MK ஸ்டாலினுக்கு பல்லு காலம் எனக்கு பாட அதுவும் பல்லு போடும், எல்லாரும் போடும். அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. திருமணத்துல MK ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் அனைத்தும் இப்ப செயல்படுத்தப்படுது இந்த ஆட்சியிலையும். அப்போ திராவிட மாடல் அரசு தான் தொடருதுன்னு நினைச்சுக்கங்க அப்படிங்கிறாரு. பூனை கண்ண மூடினா பூகோளம் எந்த உலகத்துல இருக்காரு? இதே ஸ்டாலின் தானே. எனக்கு தூக்கம் வரலன்னாரு, ஞாபகம் இருக்குதா? ஆமா ஆமா, ராத்திரில தூக்கம் வருது இல்ல என்ன? இப்ப சொல்ற தூக்கத்தை சொல்றாரா மூச்சுன்னு சொல்றாரான்னு தெரியல ஸ்டாலின். அத சொல்றாரு. இன்னொன்னு முக்கியமா இன்ஸ்டாகிராம் மூலையும் சமூக ஊடகங்கள் மூலையும் சிறுவர்களை ஃபுல்லா மாற்றி அவங்க வந்து வீட்டுல எல்லாரையும் மாற்றுறது வந்து மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. MK ஸ்டாலின் சொல்லுவது உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவருடைய மருமகன் செய்த PEN நிறுவனம், பெண் நிறுவனம் என்ன பண்ணிட்டு வாழைப்பத்தை தோல் வச்சிருந்தாங்களா? நீங்களும் ஐடி வச்சிருந்தாங்க, வார் ரூம் வச்சிருந்தாங்க, எல்லாருமே வச்சிருந்தாங்களே. அவங்களும் TR பாலனுடைய பையன் TRB ராஜா வந்து 200 கோடியில வார் ரூம் வச்சிருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிக்காரங்க தமிழ்நாட்டுக்கு தொலை தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 எல்லாம் வராங்க பாருங்க. மாசத்துக்கு சம்பளம் போயிட்டே இருந்தது, ஜிக்கு ஜிக் ஜிக்கி ஜிக் ஜிக்கி ஜிக்குன்னு. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் கார்த்திக், MK ஸ்டாலின் எந்த உலகத்தில் இருக்கிறார்? பூலோகத்தில் இருக்காரா இல்ல வந்து கற்பனை உலகத்தில் இருக்கிறாரா தெரியல. இன்னைக்கு அந்த ஸ்வாரிங் செரமனி அவர் போயிருக்கணுங்க. ஏங்க உங்க வீட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, புதிய மந்திரி சபை வரும்போது எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி உதயநிதி வந்திருக்கணும். ஏங்க DMK பாய்காட் பண்ணிச்சாரு? மரியாதை வேண்டாம? பாருங்க JB பட்நாயக் பாருங்க, அவருடைய மகன் நவீன் பட்நாயக் இது வந்தாலும் வராரு. எங்கெல்லாம் வந்து மாயாவதி வந்துருவாங்க. மாயாவதிக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒரு நியாயம்
ஞானம் ஏன் மு க ஸ்டாலினுக்கு இல்ல? உங்க அவங்க வீட்டுக்கு பதவி அவங்க முதலமைச்சர் பதவியேற்பு விழாலே கலந்துக்கலையே அவங்க. சார் ஒண்ணே ஒண்ணு, அப்போ உங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் யூ மஸ்ட் ஹேவ் ஸ்டார்ட் a நியூ ரிலேஷன்ஷிப். இப்ப எனக்கு கார்த்திக் பிடிக்கல, கார்த்திக் ராஜகோபால் பிடிக்கல, கார்த்திக் கை கொடுக்கலான்னு 2 பேர் கையை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அப்புறம் எல்லாம் மறந்துடணும்ல பழசெல்லாம். ஆமா ஆமா ஆமா. எதுக்கு அப்ப ஒன்னே ஒன்று பாருங்க, ஒரு நாள்ல 2 விஷயம் நடந்து செய்தி மலர் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. உதயநிதி பதவி ஏத்துட்டாருங்க 10:40 மணிக்குங்க சட்டசபையில 9ஆம் தேதி. அவர் விஜயை பார்க்கவே இல்லை, திரும்பி இப்படி பார்த்து பதவி விட்டு போயிட்டாரு. அது 4 மணிக்கு உதயநிதி புஸ்தகம் கொடுத்து வரவேற்கிறார் சீஃப் மினிஸ்டர் வீட்டு உள்ள. அதே உதயநிதி மத்த நாள் பார்லிமெண்ட் அசம்பிளியில பேசிச்ச இது சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் சோஃபா போகுது, நீங்க என்ன ஆட்சி அதெல்லாம் சொல்லிட்டு சனாதன தர்மத்தை பத்தி பேசுற. அதுக்கும் பதவியேற்பு விழாக்கு என்ன சம்பந்தம்? சமுதாயத்தில் ஒரு கட்சியை ஒரு ஆட்சியை மடக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையினை பெரும்பான்மையர் மூலமாக மாட்டிவிட்டு வன்முறையை உண்டாக்குவதற்கான ஒரு விதையை விதித்தார் என்று அவர். தவறு. உங்க வீட்டுக்கு வந்தாரு, யூ மஸ்ட் ரெகக்னைஸ், நீ வாக் அவுட் பண்ணிட்டு போயிடு, அப்படியே நொட்டு சொல்லிட்டு போய் என்னத்துக்கு போகணும்? ஆக மொத்தம் இன்று மு க ஸ்டாலின் பதவி காங்கிரஸ்காரன் பதவி ஏத்துட்டு இருக்காங்க சார். அதுக்கு வந்திருக்கணும் சார், டிவி கேட்க விட்டுருங்க. அப்படி மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று சொன்ன திமுக அரசு தொடர்கிறதுன்னு சொன்னது இன்னைக்கு தானே தொடர்ந்து இருக்கும். இதுல நடுவுல ஒரு சில முயற்சிகள் நடைபெற்றதை பத்தி நம்ம நடுவுல உங்கள்கிட்ட பேச முடியல. நடுவுல திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடந்தன. அதுக்கு முன்னால எடப்பாடி அவர்களை திமுக ஆதரவோட ஆக்குறது, இந்த விஷயங்கள் நடந்தது இல்லையா? அது சமயத்தில் உங்கள்கிட்ட பேச முடியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ இது சின்னதா சொல்லணும்னா, ஆசை என்பது ஒரு எல்லை உண்டுங்க. எனக்கு ஒரு 2 இட்லி சாப்பிடணும்னு ஆசையா இருந்து 3 சாப்பிட்டா பரவாயில்ல. நான் கார்த்திக் வீட்டுக்கு 5 கொடுத்தா சரி மத்தியானம் சாப்பிட வேணாம் சாப்பிட்டுடலாம். அந்த ஆசை அதிகமா போச்சுன்னா பேராசை ஆயிடும். 2 எம்எல்ஏ வச்சிருந்து நீங்க பேராசையா 8 இட்லி சாப்பிட முடியுமா உங்களால? எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டீங்க? இதுதான் பேராசை. இது அந்த ஆசை பேராசை, அதுலதான் மோசம் போனாங்க. தமிழ் வெற்றி கழகத்திற்கு திமுக ஆதரவு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் ஜெயித்திருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிர்த்து போட்டியிட்ட பல எம்எல்ஏக்கள் இன்று பல பேட்டாளர்கள் தமிழ் வெற்றி கழக எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களோட நீங்க பக்கம் உட்காந்துக்க முடியுமா சார்? இன்னைக்கு 3 பேர் பதவி ஏத்துனாங்க. 3 பேரும் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏவானது விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்காங்க, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. நீ அவன் பக்கத்துல போய் அவனே வச்சு நிச்சயம் பேசணும் எப்படி? பொதுமக்களுடைய மேண்டேட்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க போறீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இது மாபெரும் தவறாகத்தான் நான் நினைக்கிறேன். அதோட நிலைமை தான் இப்ப அதிமுகவில் ஏற்பட்ட நிலைமை, எடப்பாடிக்கு ஏற்பட்ட நிலைமை. அந்த ஒரு ஆசை தான் இல்லையா? அந்த ஆசை எடப்பாடி பழனிசாமி இது பாருங்க, இதுல 2 முன்னாள் முதலமைச்சருடைய மகன்கள் செய்த சதிங்க இது விஜய்க்கு எதிராக. அதுதான் நான் நினைக்கிறேன். 2 முன்னாள் இவங்க அதிமுக 2 பேரையும் சொல்றீங்க. அந்த மாதிரி தகவல் வந்தது. இதுல ரஜினிகாந்த் அவர்களும் ஈடுபட்டார் தகவல் வந்தது. கடைசியில் அவர் மறுத்துட்டார், இல்ல அப்படின்றார், மறுத்துட்டார். அவரு ரஜினிகாந்துக்கு திருமாவளவன் பேராசை அதிகம். ஏன்னா அவர் நான் 2001 நான் ஜெயிச்சிருப்பேங்கிறாரு. இப்ப அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்திருப்பாரு. இதெல்லாம் என்னங்க இது? பொதுமக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆசையுடன் மரியாதையுடன் அதை எடுத்துட்டு ஒரு தடால் நட்டு யூ கேனாட் சேஞ்ச் தி பிளேட். அதுக்காக சொல்ல வரேன். மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல போயிடுச்சு. எப்படியாவது விஜய் முதல்வராக கூடாது, அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் இவங்க எல்லாருக்கும் இருந்திருக்கு இல்லையா மனசுக்குள்ள? ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு சின்ன கதை ஒண்ணு சொல்லி நம்ம வேற சப்ஜெக்ட் போலாம். 5ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு இல்ல? மே மாசம் 5, 6, 7 இந்த 3 நாள்ல 3 சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி, அடுத்தது திருமாவளவன், கடைசியில கவர்னர் கூப்பிட்டது விஜய். எதுக்குங்க இந்த பேராசை? இதுக்கு பொதுமக்கள் சொல்லி இது எல்லாமே இன்ஜினியர் பண்ணது அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயண்டினுடைய சாவி, வேற ஒண்ணுமே. அதுல பாஷ்யம் என்று கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்ட்டு ஆதவர்ஜி நான் சொல்லிக்கிற பேச்சு நான் பார்த்தேன். வேற ஆதவர்ஜி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, அதிமுக திமுக ஃபைனான்ஸ் பண்ற பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் போக தயாராது. அப்படி பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் லாட்ரி அடிச்சதோ மந்திரி சபையில சேரணும்ட்டு, தமிழ் வெற்றி கழகத்துக்கே ஒரு லாட்ரி அடிச்சது மார்டின் மூலமாகத்தானே வருது. இப்போ பேச்சு பேச்சா
சோ அந்த லாட்டரி எவ்வளவு நாள் செல்லாத லாட்டரி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு முதல்ல கலைஞர் குடும்பத்தை பார்த்தோம், அப்புறம் மன்னார்குடி மாஃபியாவை பார்த்தோம், இப்போ மார்ட்டின் மாஃபியா பாக்குறோமே. மார்ட்டின் வந்து அவர் கலைஞர் இருக்கும்போதே அவரோட மிகப்பெரிய க்ளோஸா இருந்தார் இல்லையா? பாஜகவுக்கும் க்ளோஸ் அவர், பாஜகவுக்கு 400 கோடி கொடுத்திருக்காரு. இந்திய அரசியல அவர் எலெக்ஷன் பாண்டு கொடுத்திருக்காரு, அதிமுக கொடுத்திருக்காரு, திமுக கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் என்ன ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், விஜய் வருவதை தடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனா தடுக்கல முடியாது. விஜய் வந்து முதல்ல எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார், அடுத்தது என்ன இன்னல்களை சந்தித்தார் என்று நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தா கூட பேசினா கூட விஜய் ஹஸ் அச்சீவ்ட் a major thing today. அவ்வளவுதான். கண்டிப்பா சார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் சார்? அது சின்ன சின்ன வழக்கறிஞர்கள் மாநிலத்தினுடைய கோர்ட்டுல எல்லாம் போய், அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல எல்லாம் போயிட்டு அதிகமான எண்ணத்துல வந்து கேஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டினுடைய டயத்தை வீணாக்குறீங்களே, அவங்க எல்லாம் தான் கரப்பாம்பூச்சி மாதிரி வரீங்களேன்னு கேட்டிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் முதல்ல. அவர் சொன்னதுனால இது ஒரு மாபெரும் சர்ச்சையாயிடுச்சு. அப்புறம் அதை மன்னிப்பு கேட்டார், வித்ட்ரா பண்ணிட்டார், நான் அது மாதிரி பேசலன்னு வேற சொன்னார். அதை பிடிச்சுன்னுட்டு இந்த பிரசாந்த் பூஷன்கிறவர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சார், சிஜேபின்னு. அந்த கட்சிக்கு வந்து அமைப்பு கிடையாது, இன்டர்நெட்ல தான் இருக்கும், ட்விட்டர்ல தான் இருக்கும். இன்னைக்கு 4.5 கோடி பேர் அதுல மெம்பர் ஆயிட்டாங்க, அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டில. அதான் பயங்கர ட்ரெண்டிங்ல போகுது இந்த எல்லாத்துலயும். அதுதான் கேட்டேன். அந்த சிஜேபி வந்து அடுத்த அரசாங்கத்தை நாங்க அமைப்போம் என்று கிண்டலா பண்றாரு. அது ஒரு பெரிய இது. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒருவேளை உதயநிதி வந்து தமிழ்நாட்டுல சேர்மன் ஆனாலும் ஆகலாம். மிக்க நன்றி சார். தமிழக அரசியல் சூழ்நிலைகள் பற்றி விவாதத்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி. கான்பிடென்டா இருங்க. ரைட். விஜய் மாதிரியே சொல்றீங்க.